நானேதான் சாமி. நலமாக இருக்கின்றாயா? இதுவரைக்கும் நல்லா இருக்கிறேன் சாமி. இதுக்கு மேலதான் தெரியும் நல்லா இருக்கிறது நாச்சமா போறதும். தம்பி எக்கச்சக்கம் ஏடா கூட ஏற்குமாறு பேசினால் உனக்கு பெருத்த சாபம் கொடுப்பேன். வேண்டாம் சாமி. ஏப்பா வேண்டாம் சாமி. என்ன காரணம்? நான் ஏற்கனவே வாங்கின ஜாபம் எல்லாம் இந்த காது வழியா வாங்கி இந்த காதல வழியா ரிலீஸ் பண்ணி போட்டாய். நீ என்ன ஜாபம் கொடுத்து எனக்கு பெருசா முழுக்க போறடி. பெருசா என்ன ஜாபம் கொடுத்துருவ? உனக்கு வாய் அதிகமா இருக்கிறது. அதனால உன்னை நெருப்பாக வச்சுக்கிட்டு சாபத்தை இதே கூத்தாடி போட்டு காலையில சம்பளம் வாங்கிட்டு போய் கடையில 12 மணிக்கு கிங்கு பச்சர் பீர் 3 பீர் எடுத்து குடிச்சு போட்டு குழு 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 குழுன்னு நெருப்பு ஒண்ணு குட்டு அமைச்சு விடுவேன். ஒண்ணு குட்டு என்ன பண்ணுவ நீ? இருக்கட்டும். அதனால உன்னை பெரிய பாறாங்களாக சதிக்கின்றேன். புரியுதா? சாபம் ஒரு காம்பு போடாத மொன்ன உளி ஒண்ணு வச்சிருக்கிறேன். 5 மணிக்கு விரைச்சல் கண்டுக்கும். பாறாங்கல்ல சுத்தி உடைக்க ஆரம்பிச்சனா உள்ளோடுகள்லாம் உடைச்சி எம்சென்ட் பீசென்ட மாத்தி டிப்பர் கணக்கா வித்து போடுவேன். இதுக்கு சாபத்தை விடுவிச்சுட்டாய். அதனால உன்னை பெரும் பொட்டகலையே சாபம் கொடுக்கிறேன். ஐயோ ஜாமி தாத்தா, கழுவி சாபம் வேண்டாம் தாத்தா. அது 4.5 காலம் போட்டு துரத்திட்டு வரும் தாத்தா. 4.5 காலம் கொடுக்கணும்னு ஆசையா இருந்தா நான் அந்த மத்தாலக்காரன் ஒரு பொட்ட கழுதியாவும் என்ன ஒரு கடுவு கழுதியாவும் திட்டுங்க. பில்லு இருக்கிற இடத்துல மேய்ச்சிக்கிறேன், ஏரிக்கண்ட பக்கம் ஏறிக்கிறேன். ஏன் நான் கடுவு கழுதியா போறது, நீ பொட்ட கழுதியா போறதா? நீ குள்ளமா இருக்கிற உனக்கு எட்டாது. ஏண்டா எக்கச்சக்கம் ஏடா கூட ஏற்கு மேல பேசக்கூடாது. நாட்டுக்கு நாடு நாடு பேரு முகலம் சிறந்த பொன்னாடு. நாட்டின் பெயர் என்னப்பா தம்பி? ஊர் பேர் தெரியாம என்ன புட்டைக்கு வேச்சு போட்டு வந்தேன். முன்னாடி யார் பேடி வந்தது? அடி விழுவுது. என்னப்பா ஊருது? அடி அடி விழுவுதுடா. உனக்கு போனியா அடி விழுந்துரும். என்னையா ஊரு? குட்டகட்டானூர். கேடா ஊருது குட்டகட்டானூர். குட்டகட்டானூர் என்றால் தாய்நாடு தலைநகரம். விழாத பருவம் அசிராசம் என்று தெரிவிக்கலாம். வாழை குலை செறிந்து வங்கமகம் நீரோடும். அது மட்டும் இல்ல, யாருப்பா கூத்து அரங்கேற்றம் செய்கிறார்கள்? காராள வம்சத்திலே பிறந்த கவர்னர்மார்களோ, வேளாள வம்சத்திலே பிறந்துட்ட வெள்ளாள கவர்னர்மார்களோ. அது மட்டும் இல்ல, ஓடாடி அந்த ஆயல் என்னன்னு கேள்ற விடுங்கம்மா நீங்க. அது மட்டும் இல்ல, தமிழன்மார் ஐயா அவர்களோ அக்கினியே பிறந்துட்ட அதிவீர வண்டியர்களோ, பத்திரகாளி வாரத்திலே பிறந்துட்ட நாடார் பெருங்குடி மக்களோ, ஆதி திராவிட மக்களாக கூடிய அருந்ததி பகடைமார்கள், சத்திரியன், பிராமணர், வைசியர், சூஸ்திரியர் 4 வர்ணத்தார் அமர்ந்திருக்காங்க. யாவற்ற வேலை சேர்ந்து மாரியம்மன் பண்டிகையாக ஓரிரவு தெருக்கூத்து நாடகம். நாடகம் வைத்திருக்கூடிய நாடகம் என்னப்பா தம்பி? நாடகம் நீதாம்பா சொல்லணும். இன்னைக்கா நாடகம்? இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோரா? இந்த நாடகத்தில் ஐயா வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன? நான் பாண்டியன், நீ கதிரு. இருவருக்கு என்ன வேலை? அண்ணன் தம்பி யாராவது ஸ்டேஷன் முடிச்சு போய் இருக்கட்டும். அதாவது சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு. சமயபுரம் பரமக்கேது பாவாராயன் சண்டை. அதற்கு முன்பதாக அருமையுள்ள படத்த தாய் மாதர்களும் தந்தை மாதர்களும் சொத்திலிருந்து 10, 20, 50 நன்கொடை செய்கிறார்கள். அவர் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? நோயற்ற வாழ்வு, குறையிட்ட செல்வம். தம்பி பணங்க குத்துணும் தம்பி, இங்க கிடையாது. குத்து சிவபெருமான் படி அளந்து விட்டாரு. பாடி பாடி குத்துறாலும் பதில் நல்லாகாது தம்பி. நேத்து வாட்டர் வாங்கி குடிச்சு அந்த காசாவது குடு.
சம்பளம் வாய்க்கால விடுறா. அதாவது யாவற்ற மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? நோயற்ற வாழ்வு குறியிட்ட செல்வம் பட்டு பெரிய பால்பான பொங்கி காய்ச்சி இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாடி சாமி ஒவ்வொரு ஆளா பார்த்து யாவற்ற மக்களும் மாமை மாரியம்மன் அருள் பெற்று தங்கமகா வாழ வேண்டி மாரியம்மனை பிரார்த்திக்கிறேன். நமோ ஜெயம். நமோ ஜெயம். அப்படியே இருந்தாலும் நான் யார், என்னுடைய பேர் என்ன தெரிய வேண்டுமல்ல? ஆகட்டும். போடு போடு. எனக்கு என்னக்கா தெரியும்? ஒரு அடி போய் அவனை அப்பயே கேட்டேன், நல்லா செட் பண்றான்னு. கடமை கேட்ட செட் பண்றத வாங்குற பணத்துக்கு கரெக்டா வேலை செய்ய உழைப்பு ஊதி இருக்கணும். காசு குத்துங்க இருக்கட்டும். பட்டி யார நீங்க எடுத்துக்கிட்ட அங்கே கண்ணையாலே அப்படி பார்வதி திருமணம் செய்து எங்களுக்கு 2 ஆண் குழந்தை இருக்குது. 2 யாரு? யானை வயிறு பானை முகம். அப்படி யானை முகம் பானை வயிறு யானை முகம் கொண்ட, அதாவது விநாயக பெருமானே முதல் மகன். அதாவது தென்பகுதியிலே செய்யக்கூடிய 6 முகங்கள் கொண்ட முருக பெருமான் 2வது மகன். பரவாயில்ல சாமி. அப்படியே இருந்துட்டாலும் இன்னைக்கு என்ன வேலை? யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் சிவபேதங்கள் இருக்குதுப்பா. எப்படி 84 லட்சம் சிவபேதங்கள்? 84 லட்சம் சிவபேதங்களுக்கும் படியளப்பது என்னுடைய வேலை. படியளக்கும் பரமசிவம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. என்னப்பா சந்தேகம்? பறந்து தெரிந்திருக்கக்கூடிய பாலா போன உலகத்திலே உனக்கு என்னப்பா சந்தேகம்? கேளுப்பா. விஷ்ணு பக்தர்கள் ராமம் போடுறாங்க, சிவன் பக்தர்கள் பட்டு போடுறாங்க. இந்த பட்டை போடுறதுக்கு என்ன சாமி காரணம்? ஏன்னா அந்த பட்டைக்கு தான் உனக்கு காரணம் வேணுமா? இவ்வளவு நாள் என்னோட கூத்தாடுறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படா நீ உங்க கூட வந்து ஆடுறாங்க, அதான பிரச்சனையே. தேர்ச்சிட்டு போ. பட்டை இங்கெல்லாம் இல்ல, கருமந்துர மலையில இருக்குது. எது?
நீ பாரு நீ சாராயம் பண்றியா? நெத்தியில போடுற பட்டைக்க அதாவது ஓய் விஷ்ணு பக்தர்கள் ராமம் போடுறாங்க, ஆமாங்க. சிவன் பக்தர்கள் பட்டை போடுறாங்க. என்ன காரணம் கேக்குற? ஆமாங்க. இதுதானே விளக்கம். ஆமா சாமி. அப்பொழுது மாநில மக்கள் நலனுக்காக சரி. சிவபெருமான் ஒரு காமோத்திரி யாகம் செய்யறேன். யாகம் உண்மையா? சரிங்க. மக்கள் நல்லா இருக்கணும், யானை முதல் எறும்பு கடைசி யாவற்ற மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று யாகம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது யாகம் செய்ய வேண்டும் என்றால் கண்களை மூடிக்கொண்டு யாகம் செய்ய வேண்டும். ஆமா சாமி. உண்மையா? ஓய் சிவபெருமான் நெற்றிகளை மூடினாலும் ஆபத்து, ஆபத்து பிறந்தாலும் ஆபத்து. சரிங்க. அப்பொழுது ஓய் சந்தோஷம் முழிச்சாவும் பண்ணக்கூடாது, அறகுறையாவும் பண்ணக்கூடாது. அதனால சரிங்க. நெற்றிகளை மூடிக்கொண்டு யாகம் செய்து கொண்டிருந்தேன். சரி. அப்பொழுது உலகமே தணல் விட்டு எரியுது. சரிங்க. சிவபெருமான் நெற்றிகளை மூடி விட்டனல்லவா? அப்பொழுது நாரத மகாமுனிவர் பார்க்கிறார். சரி. ஐயா தேவேந்திர மன்னா, சிவபெருமான் காமோத்திரி யாகத்தில் அமர்ந்து விட்டார். உலகமெல்லாம் தணல் விட்டு எரியுது. இதற்கு என்ன வழி வலி அப்படின்ட்டு தேவேந்திரனிடம் முறையிடுறார் நாரதன். அதற்கு சொல்கின்றார் தேவேந்திர மன்னன். அதாவது போடு வாங்கியா சாமி. ஐயா நாரத மகாமுனிவரே, உலகத்தை சுற்றி வருவர் நாரதர். உங்களுக்கு தெரியாது ஒன்றுமல்ல, நீங்களே அதுக்கு யோசனை சொல்லுங்க அப்படின்னு தேவேந்திர மன்னன் கேட்கின்றார். அதற்கு சொல்கிறார் நாரதர். அதாவது ஆரோக்கிய பட்டணி என்றக்கூடிய யாரும் மன்மதன் இருக்கிறார். அவர் மனைவியோ ரதி தேவதை. மன்மதன் இறக்கும் போது ஒரு அதிசயம் இருக்குதுப்பா. கரும்பால் ஆன வில்லு, காம கனி இருக்குது. அதனால மன்மதனுக்கு என்னப்பா வேலை? மன்மதனுக்கு என்ன வேலை? காமம் கொடுப்பது வேலை. காமம் என்றால் உணர்ச்சி. சரிங்க. ஆண்களுக்கு உணர்ச்சி கொடுப்பது மன்மதனோட வேலை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்ச்சி கொடுப்பது மன்மதனோட வேலை. சிவபெருமான் யாகத்தில் அமர்ந்திருக்கிறார். மன்மதன் போய் உணர்ச்சி தூண்டினால் யாகம் கலந்து விடும், மக்களை காப்பாற்றிவிடலாம் அப்படின்னு நாரதன் உரைக்க, சிவபெருமானுக்கு காமத்தை தூண்ட வேண்டும். ஆமா. காமம் தூண்டனா எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் ஒரு நினைவையா மனுஷன் இருக்காது, மனுஷ அலைபாயும். அப்ப ஞாகம் கலைஞ்சிரும். சரி அப்படின்னு நாரதன் உரைக்க, சரிங்க. அப்பொழுது ஆரோக்கிய பட்டணத்தை இருக்கக்கூடிய மன்மதன் வர சொல்றாங்க. தேவேந்திரன் உரைக்கிறார். மன்மதா, கரும்பாலான வில்லு இருக்குது, காம கனி இருக்குது, கரும்பு வில்ல வளைச்சு காம கனியை தொடுத்து முதுகுபுறமா நின்று பார்த்து போடு. எப்படி அப்படி என்று தேவேந்திரன் சொல்றாரு. அப்ப மன்மதனுக்கு ஒரு தெனா விட்டு சகல தேவர்களுமே என்னடா ஒன்னாட்டமா அங்க கத்துது நாய போனாயா தாண்ட போனாயா, நாய்க்கு போறது நாய, நாய் நாய போனாய, நாய் நாயவா தமிழ் மராட்ட போனாய இங்க ஒரு நாய் கத்துது. சொல்லுங்க சாமி. நாய் என்பது நன்றி உள்ளது. காம வில்லை, கரும்பு வில்லை வளைத்து காமகனியை தொடு என்று கொடியை தொடு அப்படின்னு தேவேந்திரன் உரைக்கிறார். எங்க முதுகுக்கு பின்னாடி இருந்து. அப்ப தேவேந்திரன் கெவுருவா சகல தேவர்களும் என்ன தேடி அமைத்து வந்திருக்கிறாங்க. எனக்கு ஆமா, இந்த உலகத்தையே நாம தான் காப்பாத்த போறேன். இப்ப அவனுக்கு ஒரு கெவுருவா முதுகுபுறமா நின்று பானத்தை போடாம முன்புறமா நின்று மூஞ்சி மேல பானத்தை போட்டான் மன்மதன். இப்படி கண்ண மூடி தவம் செய்யற, இப்படி முன்னாடி என்ன விழுந்தா என்னப்பா பண்ணுவ நீ? சாமி கண்ணு மூடி இருந்தா திறந்து பாப்போம். திறந்து பாப்பேன். அப்பொழுது காம கனியா படுத்த மூஞ்சிலே விழுந்தது. கண் திறந்து பார்த்து மன்மதன் எழுதி சாம்பலாகி விட்டார். எப்படி நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த அக்னி சூழம் பட்டு மன்மதன் எழுந்து சாம்பலாகினான். அப்படி கென்னர் கெம்பூரர் கிறிஸ்தியாசர்கள் அத்ததுக்கு பாலர்கள் சந்திரன் சூரியன் இந்திரன் குபேரன் வாயு வருணன் சகல தேவர்களும் காட்சி கொடுக்குறாங்க. ஐயா சிவபெருமானே, இப்பொழுது யாகம் கலந்து விட்டது, மக்களை காப்பாற்றி விட்டோம். சாமி அப்படி இருந்தாலும் ஒரு விதத்துல நன்மை, ஒரு விதத்துல இப்படி பண்ணி விட்டு
அப்படின்னு கேக்குறாங்க. தேவேந்திரா என்ன நடந்தது அப்படின்னு நான் கேட்டேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. வாயு பகவானுக்கு என்னப்பா வேலை? என்ன வேலை? காத்தடிக்கிறது வேலை. பஞ்சரான சைக்கிளுக்கெல்லாம் நான் பஞ்சர் போடுறவரா? இயற்கை காத்துகள். வாயு பகவானுக்கு காத்தடிக்கிற வேலை. வர்ண பகவானுக்கு மழை பெய்கிறது வேலை. அதாவது சந்திர பகவானுக்கு இரவில் ஒளி தருவது, சூரிய பகவானுக்கு பகலிலே ஒளி வீசுவது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. அப்படி இருக்கும் பொழுது மாநில மக்கள் இனப்பெருக்கம் ஆவதற்கு எப்படி? இனப்பெருக்கம் ஆவதற்கு மன்மதனுக்கு காமத்தை கொடுப்பது வேலை. உணர்ச்சி கொடுப்பது மன்மதனோட வேலை. மன்மதனை எருமை சாம்பலாகிட்டான். மாநில மக்கள் பெருகாது. இதோட உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படி தேவேந்திரன் உரைத்தான். அப்பொழுது பார்த்தேன் என் ஞான கண்ணால் மன்மதன் சாம்பலா எரிஞ்சு கீழே கிடக்குறான். அந்த சாம்பலாம் எடுத்து மேனி பூரா பூசிட்டு உடம்பு பூரா பட்டையா போட்டேன். எப்படி? உடம்பு பூரா பூசிட்டீங்க. அதனால தனக்கு தானே காமம் ஏற்படும். தன்னால பாவ உணர்ச்சி ஆகும். அதுக்கு என்பதாக மன்மதன் நினைச்சாதான் காமம் வரும். ஆண் பெண் சேர முடியும். இப்ப நீ எந்த நேரம்னாலும் சேரலாம். ஆமா ஜாமி, அந்த நேரம்னாலும் செல் எடுத்துட்டு ஓடுறாங்க ஓடியாராங்க எங்க சுடுகாட்டுக்கா. சரிங்க. அதனால இந்த பட்டம் வந்தது காரணம் மன்மதனோட அருள் காரணம். நிறைய சந்தேகம் இருக்குது. கேட்காத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தாலும் நோக்கம் சித்தர்கள் பக்தர்கள் ஆண்டி முதல் அரசன் வரை, கோட்டி முதல் தொண்டமான் வரை, அச்சக்காரன் மிச்சக்காரன் யாவற்ற பேருக்கும் படி இழக்கணும். ஆமா ஜாமி, பசி பட்டினி என்று வாடுறாங்க. நீ படி இழக்க போகணும். பாருங்க, பசியில சொக்கி உளுந்து போயிட்டாங்க. ஆண்டு கொட்டத்தலை சின்ன சொக்கி உழுவுற மாதிரி உளுந்து கிடக்குறாங்க ஜாமி. இருக்கட்டும். அதனால மன்னவர் அழைத்தார் என்று மகேஸ்வரி அழைத்து வா. ஆகட்டும் ஜாமி. சென்று வருகிறேன். அறிவியல் பரமஜீவன ஆரம்பிச்ச